மன்னிக்க தயாராகுங்கள். கடவுள் உங்கள் மீது தூய ஆவியை பொழிவார். நாம் தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காத போது அவரின் நட்புறவை பெறுகிறோம். கடவுளின் தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்காதீர்கள். தூய ஆவியார்க்கு துயரம் வருவிக்க முடியும். துயரம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் ஒரு மனிதனின் உடலை காயப்படுத்துதல் என்பது பொருள். நாம் பாவம் செய்யும்போது தூய ஆவியானவரை நாம் காயப்படுத்துகிறோம். பலமுறை அவரின் துயரத்தை நமக்குள்ளே உணர முடியும். தூய ஆவியானவர் விரும்புகிற காரியம் ஒன்று உண்டு. நாம் மன்னிக்க வேண்டும். எல்லா வகை கசப்புகளையும் உங்களை விட்டு நீக்குங்கள். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 31வது வசனம். திரும்ப திரும்ப நான் பார்த்த காரியம் என்னவென்றால், மக்கள் மன்னிப்பதற்கு தயாராகும்போது கடவுள் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிகிறார். தூய ஆவி பொழியப்படுவதற்கான திறவுகோல் மன்னிப்பதே ஆகும். 100 ஆண்டுகள் முன்பாக சீன தேசத்தில் ஒரு மிஷனரி செய்தி கொடுப்பதற்காக தயாரித்து கொண்டிருந்தார். அவர் பல இடங்களில் கூட்டம் ஒழுங்கு செய்து இருந்தார். அவர் ஜெபித்த போது தூய ஆவியானவர் மிஷனரி தளத்தில் ஒன்றும் நடக்காது என்று கூறினார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆனாலும் இவர் கூட்டங்களுக்கு சென்று வந்தார். ஒரு நாள் செய்திக்கு பிறகு அந்த மிஷனரி மூலமாக ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. அப்போது ஆண்டவர் இவருக்கு மற்றொரு மிஷனரியுடன் உள்ள கசப்பான உறவை குறித்து ஞாபகம் ஊட்டினார். இவர் ஆண்டவரிடம், நான் அவருக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லையே என்றதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ அந்த மனிதனுடன் உள்ள உறவை சரிப்படுத்திவிட்டு வா என்றார். கடைசியாக அந்த மிஷனரி அவரிடம் சென்று அவரோடு உள்ள உறவை சரிப்படுத்த ஒப்புக்கொண்டார். அந்த தீர்மான வேளையில் வானம் திறந்தது. தூய ஆவி மக்கள் மேல் இறங்கி வந்தது. அநேகர் தங்கள் பாவங்களுக்காக கதறி மனம் திரும்பி இயேசுவை தங்கள் மீட்பராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டனர். அதுவே அவருடைய ஊழிய பாதையின் மறுமலர்ச்சிக்கு தொடக்கமானது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த ஊழியர் அவருக்கு எதிராக இருந்த மிஷனரியிடம் நட்புறவானார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்காவது உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவருடன் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 23-24. நீங்கள் தூய ஆவியானவருடன் நட்புறவு ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். மேலும் மன்னிப்பை நாட வேண்டும். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். தொடர்வோமா நண்பர்களே?